ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க எந்த மாதிரிலாம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய வீடியோ வந்து சேவிங்ஸ் பண்ணணும், இல்லை சேமிப்பு சம்மந்தமாக வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக இல்லாத ஒன்றையோ, இல்லை முடியாத ஒன்றையோ, இல்லை நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தரோட வருமானம் தான் இருக்கும், அதுவுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களால சேமிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய வீடியோவில் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இதுக்கு மேலே சொல்லவும் போகிறதில்ல. ஏன்னா நானும் வந்து உங்களில் ஒருத்தியாக தான் இருக்கேன். அதனால் என்னோடய வீடியோ வந்து ரொம்ப யதார்த்தமாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து இல்லாத விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்து நான் இது வரைக்கும் எந்த வீடியோவுமே ரெடி பண்ணது கிடையாது. என் வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நானுமே உங்களில் ஒருத்தியாக தான் இருக்கேன். ஸோ வருமானம் கம்மி, ஒருத்தரோட வருமானம் மட்டும்தான், நான் வேலைக்கு போகல, வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். அதனால் சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யதார்த்தமாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, வருமானம் இல்லாமலும் சேமிக்க முடியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேமிக்கணுன்ற எண்ணம் வந்து எங்கள் மனசில் இருக்குது. அது மட்டும்தான் காரணம், உண்மையை சொல்ல போனால். இன்னொரு விஷயமும் சொல்லணும். சேமிப்பே இல்லாமல் சேமிக்க முடியாது தான், ஆனால் எதுவும் சேமிக்கணும் சின்னதாக, வருமானத்துக்குள்ளே எங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி. ஸோ என்னோடய சேவிங்ஸை பற்றிலாம் வந்து நிறையா இருக்குது. நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போகலாம். ஒரே வீடியோவில் வந்து மொத்தமாக டீட்டெயிலாக சொல்ல முடியாது. இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் இல்லாத நேரத்துலையும் சேமிக்க முடியுது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான், எந்த மாதிரிலாம் நான் யோசிக்கிறனால அந்த மாதிரி சேவ் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் என் வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் கிடையாது. யார்கிட்டையும் பெருசாக ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு வகையில் வந்து நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மன நிம்மதியாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா நான் சொல்கிறத வந்து, நான் பேசுகிறத வந்து பதிலுக்கு பதில் பேசுகிறதுக்கு எதிர்க்கல ஆளுங்க இல்லை அப்படின்னாலும், நான் சொல்கிற விஷயங்களை வந்து காது கொடுத்து கேட்குறதுக்கு வந்து எங்கெங்கேயோ சில பேருங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ அது வந்து எனக்கு நிம்மதியாக இருக்குது. கேட்குறாங்க, கவனிக்கிறாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய வீடியோலாம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இல்லைனாலும் யாரோ ஒருத்தர் 2 பேருக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்களும் வந்து நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறீங்க, சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வருமானம் பத்த மாட்டேங்குது, உங்களால் சேமிக்க முடியல அப்படின்ற மாதிரியான எண்ணங்களோடலாம் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கற்பனையாக நான் எதுவுமே சொல்லலை, வீடியோ போடலை. நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேனோ அதை தான் வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது வந்து இது மட்டும்தான். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமும் இல்லை. ஸோ எனக்காக கொஞ்சம் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக. நான் ஆல்ரெடி இப்போ என்னோடய பழைய வீடியோலலாம் சொல்லியிருப்பேன். ஸோ நான் வந்து அதிகமாக சேவ் பண்ணணும், சேவிங்ஸ் இருக்கணும்னு ரொம்ப அதிகமாக யோசிக்கிறேன். பட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு வந்து சம்பாதிப்பாங்க, ஆனால் அந்த பணத்தை வந்து எப்படிலாம் எடுத்து வைக்கணும், எப்படியெல்லாம் சேர்த்து வைக்கணுன்ற அந்த ஒரு யோசனை வந்து இருக்காது. சம்பாதிக்கிறது அப்படியே கொடுத்துருவாங்க. முன்னாடி ஓகேவாக இருந்தது, ஏன்னா அதுக்கேற்ற வருமானம் இருந்தது. ஆனால் அப்போ வந்து சேவிங்ஸ் மேலெலாம் எனக்கு அந்தளவுக்கு ஒரு தெரியல எப்படி சேவ் பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து அப்போல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றதே எனக்கு தெரியல. எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் போட்ட கம்பல் மட்டும் இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அந்த கம்பல் பெரிய கம்பலாக இருக்கும், 3/4 பவுனில். அதுவே ரெகுலராக போட்டுகிட்டே இருந்தது வந்து எனக்கு காது வலி எடுக்க ஆரம்பித்தோன்னே தான் சின்னதாக ஒரு கம்பல் வாங்கணும் நம்ம அப்படின்ற ஒரு யோசனை வந்ததுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, உன் வீட்டில் போட்ட கம்பல் பெருசாக இருக்குது, உனக்கு காது வலிக்குதுன்னா உன்னால் அது எப்போவுமே போட்டுக்க முடியாதுல்ல, நீ அதை போட்டுட்டு 2 கம்பலாக எடுத்துக்கோன்னாங்க. எனக்கு என்னென்னா, எங்கள் வீட்டில் போட்டது, அதுவும் என் தம்பி போட்டது, அதனால் வந்து அதை போட்டுட்டு அழிச்சிட்டு மாற்றுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு நீங்கள் உங்கள் வருமானத்தில் வாங்கி கொடுங்க, பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம், நம்ம சேர்த்து வச்சு பொறுமையாக வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அது வரைக்கும் நான் என்ன பண்ணேன், காதில் கவரிங் கம்பல் தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ கவரிங் வந்து இப்போ என்னோடய ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது.
ஒரு 2 நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா காது வந்து புண்ணாயிடும். அதனால் போடுவேன், கழட்டி வைப்பேன். அந்த மாதிரி தான் கம்மல் போட்டுட்டு இருந்தேன் கவரிங்கில். அதுக்கப்புறமா தான் என் ஹஸ்பண்டோட வருமானத்தில் நாங்கள் சேர்த்து வச்சு ஒரு 8000மோ என்னவோ சேவ் பண்ணி வச்சுருந்தோம். 2 கிராம் வந்து ஜிமிக்கி வாங்கி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஜிமிக்கி ஃபோட்டோலாம் இப்போ என்கிட்ட இல்லை, இருந்தால் நான் காட்டியிருப்பேன். அந்த ஜிமிக்கி 2 கிராமில் வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் நான் வந்து என் ஹஸ்பண்டுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த கம்பல். ஸோ அதை தான் நான் கொஞ்ச நாள் போட்டுட்டு இருந்தேன். வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு டாபிக் பேசினேன், இப்போ ஒரு விஷயத்த சொல்லிகிட்ருக்கேனேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. எல்லாத்துக்குமே ஒன்றோட ஒன்று சம்மந்தம் இருக்குது. ஸோ நீங்கள் பொறுமையாக கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை பற்றியும், நான் பண்ணுற விஷயங்களை பற்றியும், என்னோடய சேவிங்ஸ் மெத்தடை பற்றியும், என்னோடய எண்ணத்தை பற்றியும் உங்களால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இது யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பொறுமையாக கேளுங்க. ஏம்மா உன்னோட லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டு நாங்கள் என்னம்மா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். நான் இதில் விட்டேன், அந்த கம்பல் தான் நான் போட்டுட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அப்போ தான் வந்து எனக்குள்ளே வந்து தோண ஆரம்பிக்குது. என் கணவரோட உழைப்பில் நான் வாங்கி போடுற முதல் கம்பல் இல்லைங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட சேவிங்ஸில் வந்து நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் சேர்த்து வச்சு இந்த மாதிரி நாங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது, இல்லை அது அவங்களோட வருமானத்தில் அது எனக்கு கிடைக்கும் போதும், அது வந்து எனக்கு ஒரு மனநிறைவோட நிம்மதியாக என்னோடய பொருள் அப்படின்ற ஒரு உரிமையோடு அது இருக்கும்போது வந்து நான் அப்போ தான் எனக்கு தோண ஆரம்பிக்குது. ஓகே, கோல்டு வந்து கோல்டுக்கு வந்து எப்போவுமே மதிப்பு அதிகம் தான். அவங்களோட வருமானத்தை வந்து நம்மளால் எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுது, எவ்வளோ சிக்கனம் பண்ண முடியுது அப்படின்றதெல்லாம் வந்து அப்போ தான் நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். இப்படி பண்ணால் என்ன, ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அப்போது அந்த இடத்துல தான் வந்து எனக்கு தோண ஆரம்பிக்குது. ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா, சில இது நடக்கும்போது தான் சில விஷயங்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ சேவிங்ஸுன்றதை வந்து நானும் பண்ணணும், என் கணவரோட சம்பாத்தியத்தில் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து எனக்குள்ளே உருவாக்குனது வந்து அந்த இடத்துல இருந்து தான். ஸோ அவங்களோட கம்பல் வந்து அவங்க சம்பாதிச்ச காசில் எனக்கு வாங்கி கொடுத்த கம்பலை வந்து நான் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் மனசார யோசிக்க ஆரம்பிக்கிறேன். என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் என்ன சேர்த்து வைக்க முடியும், நான் சம்பாதிக்கல தான், இருந்தாலும் என் கணவரோட வருமானத்தில் என்னால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை முதல்ல நானாக உணர்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறது வந்து அந்த நேரத்தில் தான். ஸோ அதுக்காக தான் வந்து நான் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணேன். திரும்பவும் அப்படியே சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஒரு 3000 என்னவோ பார்த்திங்கன்னா மறுபடியும் என் கணவருக்கு தெரியாமல் தான் நான் சேர்த்து வச்சேன். அந்த 3000த்தில் வந்து தாலி உருப்படி இல்லைங்களா, என்ன வாங்கினேன்னா அந்த மாங்காய் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் வாங்கினேன். அதுவுமே அவங்களுக்கு தெரியாமல் தான் வாங்கினேன். அதுதான் ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு தெரியாமல் வாங்குகிற நகை. அப்போல்லாம் வந்திங்கன்னா கோல்டு ரேட் கம்மி தான், ஆர்டினரி கோல்டில் தான் வாங்கினேன். ஸோ 2800 வந்தது 1 கிராம். எங்கள் அம்மா மூலமாக தான் வாங்கினேன், அவங்க தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் சேவிங்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வாங்கின நகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் தாலி உருப்படி, அதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆயாச்சு. ஸோ சேவிங்ஸுன்னு அதுக்கப்புறம் அது மேலே கவனம் செலுத்த முடியல. ஸோ குழந்தை நின்னதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும் லைஃப், எந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேமிலிலையும் பிரச்சனை, ஆல்ரெடி நாங்கள் தனியாக தான் போய் இருந்தோம். அந்த மாதிரி இருந்து தான் இங்கே நான் கன்சீவாகவுமே ஆனேன். அப்போ தான் வந்து அவங்க எனக்கு ஜிமிக்கி, அதாவது கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி கம்பல் வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்போவே அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தாட்டெல்லாம் எனக்கு உருவாயிடுச்சு, சேர்த்து வைக்கணும், சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானாக சேவிங்ஸ் பண்ணி ஒரு உருப்படி வாங்கினேன். அதுக்கப்புறம் கன்சீவ் ஆயாச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க முடியல. அங்கே இருந்து திரும்பவும் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு வந்து சேரும்போது பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒரு 30,000 பணம் இருக்குது. ஸோ நாங்கள் தனியாக இருந்து சேவிங்ஸ் பண்ணதில் அது தவிர்த்து வந்து எனக்கு 2 கிராமில் ஒரு ஜிமிக்கி வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிஷின் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ நான் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் கையில் துணி துவைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு துணி துவைக்கிற மிஷின் ஒன்று 8000. இதுதான் நாங்கள் ஒரு 7 மாதமோ 8 மாதமோ தான் இருந்தோம். இதில் வந்து எங்களால் பண்ண முடிஞ்சது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணாலே ஒரு 50,000 கிட்ட வந்துடும். ஒரு 7-8 மாதத்தில் நாங்கள் தனியாக இருந்து, பொறுப்பு இல்லாமல் சின்ன பசங்க தனியாக இருக்குதுங்க, இப்படி இருக்கோங்க அப்படி இருக்கோங்கன்னு யோசிச்சவங்க மத்தியில் தனியாக இருந்து, வாடகை வீடு கிடையாது, சொந்த வீட்டில் தான் இருந்தோம். ஸோ அது ஒரு சின்ன வீடு தான், வாடகை பிரச்சனை கிடையாது, கடனும் கிடையாது, நாங்கள் பெருசாக செலவு பண்ணுறவங்களும் கிடையாது. ஆடம்பரமாக ஊர் சுற்றுறதோ வெளியில் ஏதோ வாங்கி தின்றதோ
இல்லை நினச்சபடி துணிமணிங்க எடுத்துக்கிறதோ அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். அதனால் வந்து எங்களால் இதை சேவ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அப்போது இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. இவ்வளோ பண்ணுறோமேன்ற ஒரு யோசனை கூட பார்த்தீங்கன்னா அப்போ இல்லை. ஏன்னா ஒரு வேளை வயசு இல்லையோ என்னவோ, இல்லை அதை பற்றின அனுபவம் இல்லையோ, அது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. ஒரு 50,000 தான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திரும்பவும் ஃபேமிலியோடு வந்து சேரும். அதாவது பணமாக 30,000 கையில், 2 கிராம் ஜிமிக்கி காதில், ஒரு மிஷின் ஒன்று வாங்கிடணும் 8,000க்கு. ஸோ எல்லாத்தையும் டோட்டலாக சேர்த்தோம்னா ஒரு 50,000 வரும். என்னதான் வந்து என் ஹஸ்பண்ட் வருமானம், அதாவது அவங்க சம்பாதிச்சிருந்தாலும், அவங்களோட உழைப்பு இருந்தாலும், இந்த பணத்தை என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்னு யோசிச்சதோ, இல்லை மிச்சம் பண்ணதோ, இல்லை அவங்க கொடுத்ததை எந்த ஒரு செலவுமே பண்ணாமல் அப்படியே சேர்த்து பிடிச்சி எடுத்து வச்சிருந்து அதை திரும்பவும் அவங்களுக்கு கொடுத்ததோ என்னவோ நான் தான். ஸோ அதுக்கான கிரெடிட் வந்து எனக்கு தானே. அதை வந்து எனக்கு வெளியிலேருந்து சொல்கிறதுக்கு அப்போ யாரும் ஆள் கிடையாது. நானாகவும் அப்போ உணர்ந்துக்கல. ஏன்னா அப்போ நான் வந்து கன்சீவாக இருந்தேன். ஸோ நிறையா வந்து மெடிக்கல் ரீதியாக வந்து பிரச்சனை இருந்தது, ஹெல்த் ரீதியாக பிரச்சனை இருந்தது, ஸோ ஃபேமிலியில் பிரச்சனை இருந்தது. அதனால் ஒரு நிம்மதியாக இருக்க முடியலன்றனால என் யோசனைலாம் வந்து எனக்கு நாங்கள் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்குறோமே, என்னால் இவ்வளோ பண்ண முடிஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி என்னால் யோசிக்க முடியல அப்போது. ஸோ அப்படியே போயிடுச்சு. திரும்பவும் ஃபேமிலியில் பிரச்சனை, அப்புறம் நான் கன்சீவாக இருக்கேன். ஸோ என்னை ஹெல்த் ரீதியாக பிரச்சனைன்றனால மறுபடியும் போய் அம்மா வீட்டிலே இருக்கேன் குழந்தை பிறக்கிற வரைக்கும். அப்படியே போயாச்சு. அப்புறம் குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் திரும்பவும் மாமியார் வீட்டுக்கு வரேன். அப்புறம் கொஞ்ச நாள் அமைதியாக போகுது லைஃப். மறுபடியும் பிரச்சனை. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியாக ஒதுங்குறாங்க. ஸோ ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு மறுபடியும் தனித்தனியாக ஆகுது. அவங்கவுங்கள பார்த்துக்கிற மாதிரி, அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க ரன் பண்ணிக்கிற மாதிரி ஆகுது. மறுபடியும் நான் தனியாக குடும்பத்தை பார்க்க ஆரம்பிக்கிறேன். என் பையன் பிறந்து ஒரு 2 வயசுக்கு அப்புறம் திரும்பவும் என் ஹஸ்பண்டோட வருமானத்தை வச்சு மறுபடியும் நான் வீட்டு செலவெல்லாம் ஆரம்பிக்கிறேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா விலைவாசியெல்லாம் கொஞ்சம் ஏறி போச்சு. வருமானமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் குழந்தெல்லாம் நிற்கிறதுக்கு முன்னாடி இருந்த வருமானத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. இருந்துமே நம்ம சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது நம்மளால முடிஞ்சதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையாவே நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப அற்பத்தனமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நானே நிறைய வாட்டி யோசிச்சிருக்கிறேன். ஆனால் எல்லா வாட்டியுமே பார்த்திங்கன்னா இல்லை, எதையுமே நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. சின்னதாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய விஷயமா ஆகிடும், மலை மாதிரி ஆகிடும் அப்படின்ற ஏதோ ஒரு நம்பிக்கை. அதனால் என்னால் முடிஞ்சதை நான் பாட்டு பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்போல்லாம் வந்து எனக்கு சோர்வாகுது, இதெல்லாம் நம்ம பண்ணி நம்ம எப்போ வந்து ஒரு பெரிய பெரிய விஷயத்தை நம்ம அடையிறது அப்படின்னு யோசிக்கும் போது இல்லை, நம்ம சோர்ந்து போகக்கூடாது, முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு திரும்ப சேவிங்ஸுன்ற விஷயங்களை வந்து எனக்கு நானே நிறையா வந்து ஏற்படுத்திக்கிட்டு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் என்னை வந்து தூண்டுதோ அதையெல்லாம் தான் திரும்ப நான் செய்வேன். திரும்ப நான் பார்ப்பேன், திரும்ப நான் பண்ணுவேன். ஸோ யாரும் இல்லை வெளியிலேருந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு. அதனால் நம்மளே தான் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இது வரைக்கும். ஸோ எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் அப்படியே உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரேன். ஒரே வீடியோவில் நம்ம சொல்லிகிட்டே போயிருந்தால் லென்த்தாக இருக்கும் இல்லைங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதோட கண்டினியூவை.